ஆமென். எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தா தைரியம் உள்ள ஆள் போல தெரியல, தைரியப்படுத்த வேண்டிய ஆள் போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் அழாதீங்க, கலங்காதீங்க, புலம்பாதீங்க, அழுவாதீங்க இப்படியே சொல்லிட்டு நம்ம சபையை அப்படி தான் போயிட்டு இருக்குது பாருங்க. நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சில சமயத்துலலாம். இந்த சபை மக்களை நினைத்து வேதனைப்படுகிறேன். ஏன் அப்படின்னா, இன்னும் குழந்தை பிள்ளைக்கு நடத்துகிற மாதிரி படத்தையே தான் திரும்ப திரும்ப நடத்த வைக்கிறாங்க இவங்க. என்ன நான் ஏதாவது பிஹெச்டி கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் இல்லை என்ன, நான் இங்கே தான் இருக்கிறோம், நீ எங்கே அங்கே போகிற, எனக்கு மறுபடியும் இங்கே வந்து என்ன செய்ய ஆனவனை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாரு, ஆனவனை எனக்கு சொல்லிக் கொடு. நீங்களே எப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்தா நீங்கள் எப்படி மற்றவங்க நம்பிக்கையை ஊட்டுவீர்கள்? ஆமென். ஒரு சேதமும் எனக்கு வராதுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னங்க இது, இப்படிப்பட்ட காரியத்தை பவுல் பேசுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மரணம் வந்தா கூட துக்கமா இருக்க கூடாதான், இது என்னங்க நியாயம் இல்லாம இருக்குது. நான் அழுவுறது கூட அதிகாரம் இல்லையா? அழுவுறது கூட உரிமை இல்லையா? துக்கம் கொண்டாடுறதுக்கு உரிமை இல்லையா? என்னங்க அது அநியாயமா இருக்குது. கிறிஸ்தவம் என்னங்க புதுசா அப்படி போதிக்குது? அவர்கள் அறிவில்லாமல் துக்கம் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அறிவுள்ளவர்கள், விசுவாசமாயிருக்க வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்பொழுது என்னை தெரிந்து கொண்டார்? என் தாய் உருவாகும் முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டவர், என்னுடைய மரண பரியந்தமும் என்னை நடத்த போதுமானவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் தாய் உருவாகும் முன்பதாகவே என்னை தெரிந்து கொண்டவர், என்னை மரண பரியந்தமும் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எத்தனை பேருக்கு அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எனக்கு வேறு ஆசை ஒண்ணுமே இல்லைப்பா, நீங்க போதும்ப்பா. எல்லாம் சொல்லணும், நீங்க போதுமா, ஆண்டவர் போதும்னு சொல்றவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், செய்யே இல்லை. என் எலும்பு உருவாவதற்கு முன்பதாகவே, என் நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, எனக்குள்ளே தசைகள் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்த ஒரு திட்டமும் தரிசனமும் என் தேவனுக்கு உண்டாகிவிட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 2025ஆம் ஆண்டு இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாலை நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியம் கூட என் தேவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க எங்க உட்கார்ந்திருக்கணும், என்ன கேட்கணும், எது உங்க காதுகளில் போக வேண்டும் என்கிற காரியங்கள் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எப்பொழுது தெரியுமா?
before your birth. ஆமென். உங்கள் பிறப்பிற்கு முன்பதாகவே, உங்களில் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, தசைகள் உருவாவதற்கு முன்பதாகவே என் தேவன் தம்முடைய சந்ததியை கண்டு திருப்தியானார். ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய சந்ததியை கண்டு திருப்தியானார். ஆமென். அவர் பட்ட பாடுகளினாலே வருகிற ஆசீர்வாதங்களை அவருடைய சந்ததிகள் அனுபவிப்பதை அவர் சிலுவையிலே கண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் மரித்தார். இன்னைக்கு 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீங்களும் நானும் பிறந்திருக்கவே மாட்டோம். 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் தாத்தாவுடைய 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 தாத்தா தான் பிறந்திருந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கே கர்த்தர் என் தாத்தாக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் நினைக்கிறீங்க? உங்க தாத்தா பாட்டன் பூட்டன் அடுத்தது ஏட்டனா இன்னும் நிறைய இருக்குது. எல்லா டன்னையும் தெரிந்து கொள்ளாம கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க எலும்பெல்லாம் அன்னைக்கெல்லாம் எங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க எலும்பு எங்க இருந்திருக்கும்? 2025 ஆண்டுக்கு முன்னாடி உங்க நரம்புகள் எங்க இருந்திருக்கும்? ஒண்ணுமே இல்லை. ஆனா அன்னைக்கே தேவன் உங்களை பார்த்தார். இந்த பாடுகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்து இன்னாருக்காக என்று அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நான் சொல்றேன், என்னையும் அவர் சிலுவையிலே கண்டார். ஆமென். என் கருவை என் தேவனுடைய கண்கள் சிலுவையிலே கண்டது. ஆமென். இன்னும் சொல்ல போனா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்னையும் உங்களையும் கண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த பாடலை பாடும் பொழுது உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு தரிசனத்தை தேவன் வைத்திருக்கார். பாருங்க. There is a plan for us. Amen. Before the fulfillment of plan of God, we want to see death. Amen. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரையில நீங்கள் மரணத்தை காண்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If you have faith, you can say hallelujah. Amen. சொல்லலாம். hallelujah சொல்லலாமா? Amen. எதை நம்ம விசுவாசிக்கிறோம்? இந்த நம்பிக்கை உள்ள இருந்துச்சுன்னா தைரியமா நான் சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு கூட நீங்க காரே ஓட்டலாம். ஆமென். எதிரில் வரவங்க பூரா விலகி ஓடுவார்கள். உங்க கார் நடு ரோட்ல ஓடும்படி கூட கர்த்தர் செய்ய வல்லவர், போதுமானவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதுக்குன்னு ஓட்டுக்குன்னு நான் சொல்லல. நீங்க தானே பாஸ் சொன்னீங்க, கண்ணை மூடிட்டு கூட ஓட்டலாம்னு சொன்னீங்கல்ல, தரிசனம் இருக்குது இல்ல அப்படின்லாம் இல்லை. நான் சொல்றேன், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்கள் பாதம் கல்லில் இடாதபடி தம்முடைய தூதர்களை அனுப்பி தரிசனம் நிறைவேறுகிற வரையில அவர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார். அவர் உங்களை என்னையும் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எத்தனை பேர் ஆமென் நினைக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும். என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும். என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே
பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. அழியணும்னு நினைச்சிருந்தா கருவிலேயே அழிஞ்சிருக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ விபத்துகளை சந்திச்சிருக்கிறோம், எத்தனையோ ஆபத்துகளை சந்தித்திருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் கர்த்தர் நம்மை அழியாமல் பாதுகாத்ததற்கு காரணம் என்ன? நம்ம மேல் ஒரு தரிசனம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தரிசனம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. திட்டம் நிறைவேறுகிற வரையில உங்கள் தலையில் உள்ள முடிகளில் ஒன்று கூட தானாய் விழாது என்று நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் தலையில் உள்ள முடிகளை எல்லாம் கூட எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தில் சில உறுப்புகள் பாதிக்கப்படுவதற்கு கர்த்தர் விடுவார் என்று நினைக்கிறீங்களா? உன் முடிகளில் ஒன்று கூட கீழே விழுவதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எனக்கு அப்படி நடந்துச்சு. ஆனா ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தார் இல்லையா? தானியேல் நினைச்சிருக்கலாம், எனக்கு மட்டும் ஆண்டு இப்படி நடக்குது, நான் என்ன ஜபந்தானம் பண்ண, என்ன பண்ண, என்ன கொண்டு சிங்கபில போட்டாங்க, சிங்கம் கடிச்சுதான் உடனே அக்கினியில போட்டாங்க, முடி கூட கருகுச்சா, உன் வாழ்க்கையில் ஏதாவது சேதம் வந்துச்சா? ஒன்னும் வரல. இப்ப கர்த்தர் தானே பாதுகாத்தாரு. அன்றைக்கு பாதுகாத்தார், இன்றைக்கும் பாதுகாப்பார், நாளைக்கும் பாதுகாப்பார். தரிசனம் நிறைவேறுகிற வரையில. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நானும் ஒரு ஊழியக்காரரும் காரைக்கால் அந்த பைபாஸ் ரோடு, அந்த ரோட்ல நாங்க போய் கொண்டிருக்கிறோம். இரவு சரியா ஒரு அப்படியே அந்த பொழுது சாயிர நேரம், இருட்டுது, மழை வேற தூறல் போடுது. அந்த ஊழியக்காரர் தான் பைக் ஓட்டுறாரு, நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். என்ன நடந்துச்சு என்றதே தெரியல, நான் கவனிக்கல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பாருங்க, இந்த பக்கம் 2 பஸ் கிராஸ் பண்ற அளவுக்கு பெரிய ரோடு, அந்த பக்கமும் 2 பஸ் கிராஸ் பண்ண பெரிய ரோடு. எப்பொழுதும் பிஸியாவே இருக்கிற ரோடு, பஸ் லாரி காரு போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஃப்ரீயா அந்த ரோட பார்க்கவே முடியாது. என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. பைக்ல இருந்து தூக்கி வீசப்பட்டு 2 பேரும் போயிட்டு இந்த ரோட்ல இருந்து நாங்க நடுவுல இருக்கிற அந்த இதெல்லாம் தாண்டி போயிட்டு அந்தாண்ட ரோட்ல கிடக்குறோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் வயசானவர், அவரை நான் தூக்கி நிக்க வச்சுட்டு பைக்கை நிமித்திட்டு பார்க்குறேன். பாருங்க, ஒரு கருப்பா ஒரு எருவு மாடு அந்த வழியா போயிருக்குது. அந்த மாலை நேரம் தெரியல, அது கருப்பா இருந்தவனுக்கு தெரியல. பாஸ்ட் விட்டார் வண்டி, அதுல ரோடு கருப்பு, அதுவும் கருப்பா தெரியல. அடிச்சு அந்தாண்ட ரோட்ல கிடக்குறோம். ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? என் கண்ணு கட்டின தூரம் வரையில பஸ், லாரி, காரு, பைக்கு கூட எதுவும் வரல. அல்லேலூயா. பஸ், லாரி, காரு, பைக்கு கூட ஒண்ணு கூட வரல. கண்ணு கட்டின தூரம் வரையில அவ்வளவு பிஸியான ரோட்ல, What a miracle it is. I see the God's plan upon my life. Amen. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். Before the fulfillment of God's plan, I want to see any sickness, any problem, death in my life. How many of you believe? Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை என்னுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேற வரையில, தேவனுடைய தரிசனம் நிறைவேற வரையில, கர்த்தருடைய விஷன் என் வாழ்க்கையில் நிறைவேற வரையில என் முடிகளில் ஒன்று கூட கீழே விழப்போவது கிடையாதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லலாம். ஆமென். என் முடிகளில் ஒன்று கூட கீழே விழப்போவது கிடையாது. என் முடிகளில் ஒன்று கூட கீழே விழப்போவது கிடையாது. God has counted all my hairs. ஆமென். என் முடிகளில் ஒவ்வொன்றையும் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லலாமே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. ஜெயபிரகாஷ் என்ன செய்யற? என்ன பார்க்கிறேன்? என்ன பார்த்துட்டு இருக்க? ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஒரு நாள் பாருங்க, நானும் என்னுடைய அப்பாவும் சர்ச்சி வேலை நிமித்தமாக சர்ச்சி ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. சில பொருட்களை வாங்குவதற்காக நாங்கள் பெண்ணாட நோக்கி பைக்கில் போயிட்டு இருக்கோம். நான் தான் பைக் ஓட்டுறேன், எங்கள் அப்பா பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. பைக்கில் போயிட்டே இருக்கிற அந்த முருகன்குடியை தாண்டின பொழுது என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு செகண்ட் நாங்கள் இத்தனைக்கும் பைக் எங்கே ஓட்டிகிட்டு போகிறோன்னா, நான் லெஃப்ட் சைடில் நல்லா அணைச்சி ரோட்டு ஓரமாக தான் போயிட்டுருக்கிறேன். எனக்கு அப்புறம் 1.5 அடிக்கு அந்தாண்ட ரோடுனுடைய பள்ளம் மண்ணு தான் இருக்குது. பின்னாடியே இருந்து ஒருத்தன் வந்தான் பாருங்க, என்ன ஸ்பீடு தெரியுமா? நேராக வந்தவன் எங்கள் மேலே மோத வேண்டியவன் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தா மண்ணில் இருந்து பாருங்க, மண்ணில் விட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். சரியான ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. நாங்கள் அதிர்ச்சியை வண்டி நிறுத்திட்டோம் அப்படி அந்த இடத்துல. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நான் பின்னாடி பார்க்கலப்பா அப்படின்னேன். நீ பார்க்காத நல்லதாக போச்சுனாரு. பார்த்துருந்த நீயும் தடுமாறி அவனும் தடுமாறி அவன் மேலே விட்டுருந்துருப்பான் அப்படின்னாரு. நான் பின்னாடி பார்க்கல, அவன் என் மேலே மோத வந்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பாருங்க, ஒரு செகண்டில் அவன் இந்தாண்ட சைடு போகாமல் இந்தாண்ட சைடு விட்டான் பாருங்க. அவன் வண்டி மண்ணில் இறங்கி அது பாட்டு ஸ்பீடாக பயங்கர ஸ்பீடில் போகுது. என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் பேசிட்டே போகிறோம், ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் தாமதிச்சிருந்தா, கொஞ்சம் ஏதோ பிரச்சனை நடந்திருந்தா நம்ம வண்டியில் பின்னாடி மோதி இருப்போம். நாம எங்கே ஓடி விழுந்திருப்போம்னு தெரிஞ்சிருக்காது. அவன் வந்த வேகத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் பின்னாடியே பேசிக்கிட்டே போகிறோம். கொசப்பள்ளத்தை தாண்டி ஒரு இடத்துல லாரியில் விட்டு மோதி கை காலெலாம் நசுங்கி அவன் கடந்ததை பார்த்தேன். இதையா சொல்கிறேன் தெரியுமா? அப்பாவுடைய தயவு இல்லைன்னா உயிர் வாழ்ந்திருக்க முடியுமா? அந்த தயவு இன்னைக்கு நம்ம மேலே தான் இருக்குது. இனி வருகின்ற நாட்களில் நம்ம மேலே தான் இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆமென். அவருடைய கிருபையினால தான் இன்றைய வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோம். அவருடைய தயவினால தான் இன்றைய வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆமென். அவருடைய கிருபையில நம்மளால் வாழ முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபையில வாழ முடியுமா? அவருடைய தயவுல வாழ முடியுமா? அவருடைய அன்புல வாழ முடியுமா? அவருடைய இரக்கமில்ல வாழ முடியுமா? அவருடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி தாங்கி தாங்கி. இப்பதான் நம்ம சொல்லணும் இந்த பாட்டை. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு சொல்ல வார்த்தையே
எப்போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே சொல்லணும் பாருங்க, அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் இவ்வளவு நாளும் மூடி, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து அவர் மீட்டு நம்ம எடுத்தாரே, அவர் செய்த நன்மை ஏராளம். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மூடி அதையெல்லாம் காட்டி கொடுத்து நம்மை அசிங்கப்படுத்த நினைத்திருந்தால் இந்த உலகத்தில் நாம் நின்றிருக்கவே முடியாது. அவர் தம்முடைய தயவினாலே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை குணமாக்கி அவருடைய சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறாரே. அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி செய்திருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி. நான் சேர்ந்து சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினாரோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தே தீரும். விசுவாசிக்கிறீங்களா? எதையெல்லாம் தேவன் செய்வேன் என்று சொன்னாரோ, எதையெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னாரோ, எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னாரோ, அவைகளில் ஒன்று கூட பிசகாமல் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிப்பார். ஓ ராகடமா லகதனபா. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். God has a great plan for us. God has a great day for us to fulfill all the promises He has given to us. Amen. அவர் நமக்கு கொடுத்திருக்க எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவதற்கான ஒரு நாளையும் என் தேவன் நியமித்திருக்கிறார் சொல்றவங்க. ரேகாபா லகதனபா ரேவதுட ஹதனபா ரிகடபா லபரிகதனபா. ஓ ஹalleluya. நிறைவேற்றி முடிக்கிறவரே, நிறைவேற்றி முடிக்கிறவரே, நிறைவேற்றி முடிக்கிறவரே. தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சொன்னதை எல்லாம் செய்து முடிக்கிறவரே. ஓ ராகலாமா தாடாபா. நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரையில நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ரேகாபா லகதடடனபா ரேகதுடபா லகதனமா ரிகதடபா லிகதரபா. Oh hallelujah, hallelujah, hallelujah. ரியாதடபா நிகதடபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாக்கோபு இஸ்ரவேலே, நீ இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. I won't leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரபா லகதடனபா. என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, எசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, எசையா நிறைவேற்றி முடி. எல்லாம் சேர்ந்து சொல்லமா? மறவாமல் நினைப்பவரே, எசையா நிறைவேற்றி பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, எசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, எசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு எல்லாம் சேர்ந்து சொல்லணுமா? எக்காலம் துணை அவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? பாதம் என்னாலும் துதியே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆராதனை ஆராதனை நல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயரே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். மரணத்தை எனக்காய் செய்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை வென்றவரே, உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் செய்தவரே, உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை வென்றவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே, ஆராதனை. ஓ ரகல மகடபா அதிசயரே, உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உந்தன் நாமம் இயேசு ராஜா. எல்லா நேரத்திலையும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி உம்மை போற்றி பாடுகிறோம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா?
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கைகளை உயர்த்தி கர்த்தர் செய்த, அப்பா நீங்க செய்த ஒவ்வொரு நன்மையாய் எண்ணி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு எனக்கு செய்த எல்லா நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி சொல்றேன்னு. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும். ஆமா ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா நன்மைகளை எண்ணி பார்க்கிறேன். ஒவ்வொரு நன்மையா எண்ணி பார்க்கிறேன். எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு நீங்க செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நன்மைகளை ஒரு நாளும். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடாமே, என் உறைவிடாமே, ஆராதனை உமக்கே. மறைவிடாமே, என் உறைவிடாம், ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை ஏன் அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை ஏன் அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில செய்த எவ்வளவு நன்மைகளை எண்ணி பார்க்கிறேன். ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து வந்தீர் ஆண்டவரே. ஒரு தாயை போல எங்களை சுமந்து வந்தீர் ஆண்டவரே. ஒரு மெய்ப்பனாக எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு எஜமானராய் கூட இருந்து எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர் ஆண்டவரே. ஒரு குறையில்லாமல் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தீர் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் போது கூட உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு, உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தினர் ஆண்டவரே. உம்முடைய மகாபெரிய அன்புக்காக நன்றி சொல்கிறோம். மகாபெரிய தயவுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதுமே இந்த மாலை ஆராதனையில் we are meditating on God's word from our Jesus Christ, speaking about, teaching about our Father. ஆமென். நம்முடைய பிதாவை பற்றி இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொல்றார் என்பதை இந்த மாலை ஆராதனையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். Who is our Father? How is our Father? What is his character? We are teaching about that. ஆமென். அதையெல்லாம் பற்றி நம்ம என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம். நம்முடைய பிதா எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணத்தை உடையவர், அவர் எப்படிப்பட்டவராய் புதிய ஏற்பாட்டில் காட்டப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா நமக்கு காட்டப்படுகிற விதம் எப்படிப்பட்ட விதம் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், அவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். He knows all our needs in our life. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அதுக்கப்புறம் நாம் பார்த்தோம், இந்த காட்டு அழிந்து போகக்கூடிய காட்டுப்புல்லுக்கே உடுத்து வைக்கிறவர்னு சொல்லி பார்த்தோம். அதனால எந்த லாபமும் கிடையாது, ஆனாலும் அதையும் உடுத்து வைக்கிறார். நாட்டில் இருக்க புல்லை கூட மிருகங்கள் சாப்பிடுகிறது. காட்டில் இருக்கிற அநேக புட்கள், அநேக பூக்கள் பூத்து குலுங்கி அது மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. ஆனாலும் பிதா உடுத்து வைப்பதிலே தயங்குவது கிடையாது, உடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்று சொன்னால்
அவைகளை விட மேலான இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். நம்ம ஒரு காட்டுப்புல்லு கோப்பா இல்லை, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We are children of God. Amen. God has chosen us as sonship. God has given us sonship. He has chosen us as children of God. Amen. நம்ம எப்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதம் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதம் என்னத்தை சொல்லுதுன்னு கேட்டாக்க, கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம், பிதாவை தேவன் எப்படியெல்லாம் நமக்கு காண்பித்து கொடுத்தார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு அந்த பிதாவினுடைய குணத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஒரு குணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவனுடைய குணம் என்ன அப்படின்னா, அது ஒரு தகப்பனுடைய குணம். ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட குணத்தை உடையவர் தான் கர்த்தர். ஆமேன்னு சொல்லலாமா? அதனால தான் நமக்குள்ளே என்ன மாதிரி ஆவியை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, உங்களால் பரலோகத்தின் தகப்பனை, பிதாவை, கடவுளை பிதா என்று அழைக்க முடியாவிட்டாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவருடைய அன்பின் குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே வைத்ததுனாலே அந்த ஆவி நமக்குள்ளே இருந்து கடவுளை பிதா என்று அழைக்கிறது. ஆமேன். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அவர்கள் பிதாவை, கர்த்தரை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா, அப்பா பிதாவை என்று அழைப்பார்கள். ஆமேன். எப்படி கூப்பிட பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? பாருங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டது எப்படின்னா, பிள்ளையாய் தெரிந்து கொண்டார். அவரை நாம் எப்படி அழைக்கணும் என்பதை கூட அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்னு சொன்னால், நீங்கள் அழைக்கும் பொழுது என்னை கடவுளாக மட்டும் அழைச்சிடாதீங்க. என்னை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கணும்னு சொன்னால், என்னை அப்பாவாக பாருங்கள். ஆமேன். என்னை பிதாவாக பாருங்கள். தேவன் வந்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எப்படி காண்பிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் தகப்பனாக நமக்கு காண்பிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி அவரை காண்பித்து கொடுக்கிறார் என்று சொன்னால், பிதாவை நம்முடைய தகப்பனாக அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தின் தேவன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். ஆமேன். பைபிள் முழுக்க நீங்கள் படிப்பீங்கன்னாக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் அவரை வைத்து தான் நமக்கு வெளிப்படுத்துவார். அதிலே நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, ஒரு சில ஓமைகள் மூலமாக தேவனுடைய குணத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி காண்பித்து கொடுக்கிறார்னா, ஒரு சில ஓமைகள் மூலமாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திர வேதவசனம் நமக்கு இப்படியாய் சொல்கிறது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். பாருங்க, 2 குமாரர்கள் இருக்கும் பொழுது அதில் இளையவன் என்ன செய்தான் அப்படின்னா, அப்பாவை பார்த்து சொத்திலே எனக்கு வர வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். சொத்தில் எனக்கு சேர வேண்டியது எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவன் கேட்ட உடனே அவனுக்கான பங்கை அவர் கொடுத்தார். அவனுக்கான பங்கை தேவன் அவனுக்கு கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கான பங்கை தேவன் அவனுக்கு கொடுத்தார். பாருங்க, இந்த பங்கை வாங்கி கொண்டவன் என்ன செய்தான் அப்படின்னா, இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணினான் என்று வசனம் சொல்கிறது. துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணினான். பாருங்க, இந்த வேத பகுதியெல்லாம் நம்ம வாசிக்க முடியும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அவனை அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் திங்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிகாரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே,
பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நாம் யாரை அதிகமாய் முக்கியமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இளையகுமாரனுடைய பாவத்தை அல்ல. சில பேருடைய கண்கள் எங்கே போகும்னு கேட்டால் இளையகுமாரனுடைய பாவத்து மேலே கண்கள் போகும். சில பேருடைய பார்வை எங்கே போகும்னு கேட்டால் மூத்த குமாரனுடைய ஒழுக்கமான வாழ்க்கை மேலே கண்கள் போகும். ஆனால் என்னுடைய பார்வை எங்கே போகுதுன்னு கேட்டால் இந்த 3 பேருங்க இருக்கிறாங்க. யார் யாருன்னு கேட்டால் தகப்பன் இருக்கிறார், இளையகுமாரன் பாவம் செய்த இளையகுமாரன் இருக்கிறான், பாவம் செய்யாத மூத்தகுமாரன் இருக்கிறான். இந்த 3 நபர்களுடைய செயல்பாடுகளும் இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இளையகுமாரனுடைய நிலைமை என்ன? அப்பாவிடத்தில் சொத்தை வாங்கினான், தூரதேசத்துக்கு போனான், துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணினான், ஆஸ்தியை அழித்து போட்டான். பிறகு பாருங்க, ஒரு குடியானவன் வீட்டில் ஒட்டி கொள்ளுகிறான். அங்கே பன்றியின் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பாவுடைய வீட்டை நினைவு கூர்ந்து பார்க்கிறான். எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கொடுக்கப்படுகிறது, நானோ பசியினால் சாகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டை அவன் தேடி வருகிறான். வந்து அப்பாவிடத்தை சொல்லுகிறான், நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். அப்பா சொல்கிறாரு, அவனை கட்டிப்பிடித்து அனைத்து முத்தம் கொடுத்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவன் கைகளுக்கு மோதிரங்களை போடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 3 விதமான கேரக்டர். அப்பாவுடைய குணத்தை நாம் பார்க்கிறோம், இளையகுமாரனுடைய பாவத்தை பார்க்கிறோம், மூத்த குமாரனுடைய பாவமற்ற தன்மையையும் நாம் பார்க்கிறோம். இதில் என்னுடைய ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முழுவதுமாக இந்த தகப்பனுடைய குணத்தை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட தகப்பன்மார்களை இந்த நாட்களிலே பார்ப்பது மிகவும் அரிது. எப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்த பாவத்தை பல 100 ஆண்டுகள் ஞாபகம் வைத்து அதை சொல்லி சொல்லி காட்டி உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் இந்த உலகத்திலே தகப்பன்மார்களாக இருக்கிறார்கள். ஆமேன். ஒரு தகப்பனுக்கும் ஒரு எஜமானுடைய அன்பையும் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் 2க்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. இவன் ஒரு எஜமானுடைய வீட்டில் ஒட்டி கொண்டான். எஜமான் என்ன செய்யக்கூட தயங்கினான் தெரியுமா? பன்றி திங்கிற தவிட்டை கூட தருவதற்கு தயங்கினான். ஆனால் அப்பா பாவம் செய்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு வந்த தன் மகனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை பண்ணினார். ஆமேன். 2 பேருடைய சுபாவத்தை பார்க்கிறோம். ஒரு எஜமானுடைய அன்பு எப்படி இருக்கிறது, ஒரு தகப்பனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சொன்ன ஓமை இது. தேவனை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, என் தேவன் அன்புள்ள ஒரு தகப்பனை நான் பார்க்கிறேன். அன்புனா என்ன? அன்புனா என்ன? அதற்கு உதாரணமே நம்முடைய பிதாவாகிய தேவன் மாத்திரமே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்புதான் சரியான அன்பு. அந்த மாதிரி ஒரு அன்பு உலகத்தில் பார்க்க முடியாது. அந்த அன்பை அநேகர் தவறாய் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். அநேகர் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பிதாவாகிய தேவன் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்னு சொன்னா, அவர் பயங்கரமானவராக, அழிக்கிறவராக, கொல்லுகிறவராக, கோபக்காரராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் பரமபிதா, உங்கள் மேல் அன்புள்ள பரமபிதாவை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். சொத்தை எல்லாம் அழித்துட்டு வந்த எந்த ஒரு மகனையும் எந்த ஒரு தகப்பனும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது கிடையாது. அவன் சாதிச்சுட்டு வரல, அழித்து விட்டு வந்திருக்கிறான். ஆனால் அப்பாவுடைய அன்பை பாருங்க, அவன் கிடைச்சா மட்டும் போதும், சொத்து முக்கியம் இல்லை, அவன் கிடைத்தால் மட்டும் போதும் என்று பார்க்கிற தகப்பன். ஆமேன். எத்தனை பேருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? உங்களுடைய உழைப்பை அல்ல, தேவன் உங்களையே நேசிக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களையே நேசிக்கிறார். உங்கள் உழைப்பை கிடையாது, உங்கள் வேலையை கிடையாது. அநேகர் நல்ல வேலை செய்கிறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் அவங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழல. கர்த்தர் வேலையை விரும்புகிறாரா, உங்களை விரும்புகிறாரான்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களையே நேசிக்கிறார். அன்புள்ள தகப்பனவர். ஆமேன். எவ்வளோ பெரிய பாவியை இந்த உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எந்த ஒரு தகப்பனும் மதிக்க மாட்டாங்க.
இந்த உலகத்தில் இருக்க தகப்பன்மார்கள்லாம் மதிக்க மாட்டாங்க. ஆனால் பரலோக தேவனுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய பாவியை வேதவசனம் சொல்கிறது. அவர் சொல்கிறாரு, முதலாவது என்ன செய்தார் அந்த தகப்பன் என்று சொன்னால், அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி சொல்கிறாரு, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, அதுக்கு மேலே படிப்பேன்னு சொன்னாக்க, எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டான். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நீங்கள் ஒரு அடி ஆண்டவரை நோக்கி வைத்தால் உங்களை நோக்கி 10 அடி வைத்து உங்களை அரவணைத்துக் கொள்கிற தேவன் அவர். ஆமேன். மனம் திரும்பி ஒரு அடி எடுத்து வைத்தால் போதுமானது. அநேகட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க பாவத்தில் வாழுறாங்க, துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழுறாங்க. ஆண்டவர் அழைக்கிறார், மகனே வா, உன்னை ஏற்றுக்கொள்றேன்னு அழைக்கிறார். ஆனால் அநேகர் என்ன செய்யறதில்ல, ஆண்டவர் இடத்துல வருவது கிடையாது, முயற்சி எடுப்பது கிடையாது, ஒரு அடி முன்பாக வைப்பது கிடையாது, கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. வறுமையில் கிடக்கிறாங்க, சாபத்தில் கிடக்கிறாங்க, பசியில் தவிக்கிறாங்க. எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் எங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கிறார்கள். ஏமாற்று பேர்வழிகள்கிட்ட மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், துன்மார்க்கனுடைய கையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், சாத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யல, ஒரு நாளும் அந்த இடத்தை விட்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவதே கிடையாது. பன்றி திங்கிற தவிட்ட கூட உலகம் தர மாட்டேங்குது. ஆனால் அங்கே தான் மக்கள் கிடக்கிறாங்க. இந்த உலகத்தில் சந்தோஷத்தை தேடி மக்கள் அலைகிறாங்க பாருங்க. சந்தோஷம் வேணும்னு சொல்லி, சமாதானம் வேணும்னு சொல்லி அலைகிறாங்க. எங்கே போய் அலைகிறாங்க தெரியுமா? பன்றி திங்கிற தவிட்டின் மத்தியில் சமாதானம் தேடுகிறார்கள். பன்றி திங்கிற தவிட்டை கூட கொடுக்க முடியாத மனிதனிடத்தில் சமாதானத்தை தேடுகிறார்கள், சந்தோஷத்தை தேடுகிறார்கள், அன்பை தேடுகிறார்கள். அங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அலைகிறான் போயிட்டு. இவன் அலைஞ்சு பார்க்குறான். என்ன தெரியுமா தேடுறான் இவன் தவிட்டை தேடினதை விட என் தகப்பனுடைய அன்பை போன்ற அன்பு உள்ளம் கொண்ட மனிதர்கள் யாராவது இருக்க மாட்டாங்கன்னு தான் முதல்ல தேடினான். அப்படி தேடிதான் ஒரு குடியான வீட்டை பிடித்து கொண்டான். இவன் நினைச்சான் எங்கள் அப்பாவுடைய அன்பு இவன்கிட்ட இருக்குன்னு நினைச்சான். ஆனால் அவனுக்கு எஜமானுடைய அன்பு கூட கிடையாது, ஒரு சராசரி மனுஷனுடைய அன்பு கூட கிடையாது. இவனுக்கு பன்றி திங்கிற தவிட்டை கூட கொடுக்கலன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு எஜமானாக இவன் இருந்திருக்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய மோசமான எஜமானாக இருந்திருக்கிறான் பாருங்க. ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய அன்பை போல ஒரு அன்பை நீங்கள் தேடி தேடி அலைந்தாலும் இந்த உலகத்தில் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. ஆமேன். இவருடைய அரவணைப்பில் வாழ்வதை போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆமேன் சொல்லலாமா? அடித்தாலும் அனைத்து அதிகமாய் அன்பு காட்டுகிற தகப்பனவர். ஆமேன். சில நேரம் உங்களை மறந்து போனாலும் அப்படியே மறந்து விட்டுற தேவன் அல்ல. நீங்கள் வேண்டுமானால் அவரை மறந்து விடலாம். அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நான் யோசித்து பார்க்குறேன். இந்த இளையகுமாரன் தூரத்தில் வரும்பொழுது இவர் அவனை கண்டாராம். எப்படி கண்டார் தெரியுமா? அவனை பாவியாய் காணவில்லை, தன் மகனாய் கண்டார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அழுக்கை அவர் பார்க்கவில்லை, உங்களுடைய வஸ்திரத்தை அவர் பார்க்கவில்லை, உங்கள் பிறப்பையே அவர் பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அதை தான் அவர் பார்க்கிறார். உங்கள் பிறப்பை அவர் பார்க்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் பார்க்கிறார், அவர் உங்களை பெற்றெடுத்த விதத்தை அவர் பார்க்கிறார், உங்களை அழைத்த விதத்தை அவர் பார்க்கிறார். எதை பார்க்கல தெரியுமா? உங்க மேல இருக்கிற வஸ்திரத்தை பார்க்கல, உங்க தலை எப்படி இருக்குன்னு பார்க்கல, உங்க மேல ஒட்டி இருக்க அழுக்க அவர் பார்க்கல. அநேகர் நினைக்கிறாங்க, நான் பாவியா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், என்கிட்ட சின்ன சின்ன குறை இருக்குது, எனவே ஆண்டவரை தேட மாட்டேன்னு சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். தேவன் உங்கள் அழுக்கை பார்க்கவில்லை, உங்களையே அவர் பார்க்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். என்னை பார்க்கும்பொழுதெல்லாம் என் அழுக்கை பார்க்கல. என் அழுக்கை பார்த்தாருன்னா, மனிதனுடைய அழுக்கை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூற நினைத்தால், அவன் பரிசுத்தவனா பாவியா என்று பார்த்து அவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் நினைத்தால், இந்த உலகத்தில் ஒருவனிடத்திலும் அன்பு கூற முடியாது. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனார்கள். அப்போ தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது எதனாலே என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்க அழுக்கை அவர் பார்க்கவில்லை. என் முடிய அடையாளத்தை மாற்றி விட்டது. முடிய வெட்டல. ஏன்னா பண்ணி திங்கிற தவிட்டு கூட கிடைக்காத மனுஷன் முடிவெட்ட மட்டும் போவதற்கு காசு கிடைச்சிருக்குமா? கொடுத்துருப்பாங்களா? சோத்துக்கே வழி இல்லாத மனுஷன் நல்ல விலையூர்ந்த வஸ்திரத்தை போட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? என் அடையாளம் எல்லாம் மாறி போனது, ஆனால் என் அழைப்பு மாத்திரம் மாறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் அடையாளம் மாறி போனாலும், உங்கள் பாவத்தினால, அக்கிரமத்தினால, அநியாயத்தினால உங்கள் அடையாளம் முழுவதுமாய் மாறி போனால், நீங்கள் உருகுலைந்து போனாலும்,
தேவன் உங்கள் மேல் வைத்த அழைப்பை அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை அழைத்த அழைப்பு இருக்கு பாருங்க, அதை தான் அவர் பார்க்கிறார். நான் அவனை அழைச்சேன், அவன் என் மனுஷன், அவன் என் பிள்ளை, அவனை நான் தெரிந்து கொண்டேன், அவன் என்னுடைய குமாரன். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. என்ன தெரியுமா? நீங்கள் பிள்ளையாய் இருப்பதற்கு தகுதியை இழந்து போயிருந்தாலும் அவர் உங்களை பிள்ளையாய் நினைத்ததிலிருந்து உங்களை தள்ளவே இல்லை. ஆமேன். பிள்ளையாய் தெரிந்து கொண்டதிலிருந்து உங்களை தள்ளவே இல்லை. நீங்கள் தான் என்ன செஞ்சிட்டீங்க? ஆதாமை போல போய் ஒளிந்து கொண்டு கிடக்கிறீர்கள். எத்தனை நாள் இவனுக்கு புத்தி வந்துச்சுன்னு தெரியல. கடந்த நாளில் நம்ம ஒரு இன்னைக்கு காலை ஆராதனையில் வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் உன்னை வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. பாருங்க, இவனுக்கு எங்க தெரியுமா அப்பாவுடைய அன்பு தெரிஞ்சது? எங்க தெரியுமா தெரிஞ்சது? அந்நியனுடைய வீட்டுல பன்றிகள் திங்கிற தவிடு கூட கிடைக்காத நிலைமையில் தான் அப்பாவுடைய அன்பை எண்ணி பார்க்கிறான். என் அப்பா எப்படி தெரியுமா? அவர் என் அப்பா தான். அவருக்கும் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். என் அப்பா என்னை எப்படி நேசித்தாரோ அப்படிதான் வேலைக்காரர்களை நேசித்தார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தான் என் தகப்பன். அவர் எஜமானாயிருந்து வேலைக்காரனுக்கு படி அளக்கும் பொழுதும், தகப்பனாயிருந்து எனக்கு சோறு போடும் பொழுதும், எஜமானாயிருந்து வேலைக்காரனுக்கு சோறு போடும் பொழுதும் பூர்த்தியான சாப்பாட்டையே கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்ட தேவன் அவர். ஆமென். எத்தனை பேர் சபைக்கு வரவங்க எல்லாருமே பிள்ளைகளாக்கப்படுவதில்லை, பிள்ளைகளாகி மாறுவதில்லை. சபைக்கு வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, ஜோமன்னு வராங்க, வியாதிக்காய் வராங்க, விடுதலைக்காய் வராங்க, சுகத்துக்காக வராங்க, பிசாசு ஓடணும்னு சொல்லி வராங்க. என் தகப்பன் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? நான் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தருவேன்னு சொல்லல, கூலிக்காரராக வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே கூட ஆண்டவர் சுகத்தையும் விடுதலையும் பொருளாதார செழிப்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தகப்பன் அவர். ஆமென். அப்பாவுடைய அன்பு அவனுக்கு எங்க தெரியுமா தெரியுது? அவன் பன்றி திங்கிற தவிட்டை திங்கும் பொழுது தான் தெரியுது. எங்கள் அப்பாவுடைய அன்பு அப்படி இல்லை. எங்கள் அப்பாவுடைய அன்பு வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியாய் சாப்பாடு கொடுக்குற அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க எல்லாருக்குமே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். வயிறார சோறு போடணும் மற்றவங்களுக்கு. ஆமென். திருப்தியாக போஷிக்கிற குணம் உங்களுக்கு இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கஞ்சதனத்தை காட்டக்கூடாது, சாப்பாடு விஷயத்தில் சிக்கனத்தை காட்டக்கூடாது. நிறைய தேவை இருக்க தான் செய்யுது, சாகிற வரையில் தேவை இருக்க தான் செய்யுது. ஆனால் பக்கத்தில் என் சகோதரன் பட்னியை கிடக்கும் பொழுது நான் பணத்தை இருக்கவே பிடித்து கொண்டு வைத்திருக்க கூடாது. என் தகப்பனுடைய குணம் என்ன தெரியுமா? வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குற அந்த குணம், அந்த தயாள குணம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இவன் நினைச்சு பார்க்கிறான், அப்பாவுடைய அன்பை நினைச்சு பார்க்கிறான். என் அப்பாவுடைய அன்பு போல ஒரு அன்பு உலகத்திலேயே கிடையாது என்பதை உணர்கிறான். என் அப்பா வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியாய் சாப்பாடு கொடுக்கிற அன்புள்ள தகப்பன் அவர் என்று உணர்கிறான். அப்பாவிடத்தில் வருகிறான். அவனை தூரத்தில் வரும்பொழுதே அப்பா அவனை மகன் என்று கண்டு கொண்டார். அவனை அழைத்த விதத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. இவன் தன்னுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டான். இவனுடைய அடையாளம் மாறி போனது. ஆனால் தேவன் அழைத்த அழைப்பு மாறவில்லை. நான் சொல்றேன், நீங்க பாவம் செய்ததுனால, தேவனை விட்டு தூரமாய் போனதுனால, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஒருவேளை உங்கள் அடையாளம் மாறி போயிருக்கலாம். தேவனுடைய அழைப்பு மாறவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க மனம் திரும்புகிற அந்த நிமிடம் தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை மகனாக தான் பார்க்கிறார். ஆமென். எதை கண்டு தேவன் அவனை தேடி போனார்? அவனை அழைத்த அழைப்பை கண்டு தேடி போனார். ஆமென். நான் சொல்றேன், அவன் அழைத்த அழைப்பை கண்டு தேடி போனார். அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை கண்டு தேடி போனார். அவன் பிறப்பையே தேவன் பார்த்தார். ஆமென். அவனுக்கு என்னெல்லாம் மாறி போச்சு? முக அடையாளம் மாறி போனது, வஸ்திர அடையாளம் மாறி போனது, அதிகார தோரணைகள் மாறி போனது. இப்போ எப்படி ஆயிட்டான் தெரியுமா? அவன் ஒரு நேரத்தில் எஜமானா இருந்து வேலைக்காரங்களை பூரா வேலை வாங்கியிருப்பான். என்ன செய்யற, எங்க போறன்னு அப்படி கேட்டு இருந்திருப்பான். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? பன்றிகள்கிட்ட கூட பங்கு போட முடியாத ஒரு நிலைமை. பன்றிகள் ஆகாரத்தை கூட பங்கு போட முடியாத ஒரு நிலைமை. எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த எஜமான வீட்டில் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இங்கே ராஜா போல வாழ்ந்துட்டு அதிகாரத்தெல்லாம் செலுத்திட்டு அங்கே அடிமையாய் போன இடத்துல எப்படி வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அங்கே எப்படி வாழ்ந்திருப்பான் தெரியுமா? அங்கே கூனி குறுகி பயந்து கொண்டு தெரியாம 2 தவிடு எடுத்து வாயில போட்டிருப்பான், 2 கையை அள்ளி வாயில போட்டிருப்பான். பண்ணி ஒரு பக்கம் திங்கி ஒரு பக்கம் தின்றுப்பான். எஜமான் பார்க்கறான், ஏன் பண்ணி பட்னியா கிடக்குது, நீ சாப்பிட்றியான்னு அடிச்சிருக்கிறான். பன்னி மேல இருந்த அன்பு கூட ஒரு சராசரி மனுஷன் மேல அன்பே இல்லை அவனுக்கு. பாருங்க, பன்னி மேல கூட அவ்வளோ அன்பு வச்சிருக்கான். அந்த உலகத்தில் மனிதர்கள் அப்படி தான் இருக்கான். நாய் மேல அன்பு வச்ச அளவு கூட
மனிதர்கள் அன்பு வைப்பது கிடையாது. நாய் மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கிறாங்க. நாய்க்கு பெட்டு போடுறாங்க, நாய்க்கு ஏசி ரூம் போடுறாங்க, நாய்க்கு பிஸ்கட் வாங்குறாங்க, விலையுறந்த பிஸ்கட் வாங்குறாங்க, நாய்க்கு விலையுறந்த சோப்பு போடுறாங்க, நாய்க்கு விலையுறந்த பேஸ்ட் வாங்கி பல் வளர்க்குறாங்க, நாய்க்கு பவுடர் போட்டு குளிப்பாட்டுறாங்க பேன் வராம, மாசத்துக்கு 2 தடவை 3 தடவை ஊசி போடுறாங்க, சத்து ஊசி போடுறாங்க. பாருங்க என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா மனிதர்கள் நாட்டில் தேசத்துல எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, தங்க இடம் இல்லாம இந்த பிளாட்ஃபாரத்தில் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு 10 ரூபாய் போடுவதற்கு யோசிக்கிறார்கள் மனிதர்கள். 2000 ரூபா கொடுத்து ஊசி போடுறாங்க. நம்ம இடத்துல இருக்காங்களே நாய் வளர்க்குற கூட்டம். ஒரு ஆடு மாடை வளர்த்தா கூட 2 குட்டி போட்டு பணங்கணும் கொடுக்கும். நாயை வளர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆட்களே போய் 2000 ரூபாய்க்கு ஊசி போட்டு வந்த பாஸ்டர் அப்படின்றாங்க. காணிக்கை கேட்டா 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா தாண்ட மாட்டேங்குது. ஆனா நாய்க்கு ஊசி போடும்போது எவ்வளவு ரூபா? 2000 ரூபாய்க்கு ஊசி போட்டு அதையும் நம்மகிட்ட சொல்றாங்க பாருங்க. 2000 ரூபாய்க்கு ஊசி போட்டு வந்தேன், 5000 ரூபாய் கொடுத்து நாய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், 15000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நாய் மேல காட்டுற அன்பு கூட மனிதர்கள் சக மனுஷன் மேல காட்டுவது கிடையாது. பாருங்க, அதெல்லாம் இது ரொம்ப கொடுமை. நமக்கே தயிர் கிடைக்க மாட்டேங்குது. விற்கிற விலைவாசியில் தயிர் வாங்க முடியல. நாய்க்கெல்லாம் பாருங்க டெய்லி தயிர் சோறு தான். வாரத்தில் 3 நாள் சிக்கன், 4 நாள் சிக்கன் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான், அதுக்கு வெறி வந்துடும். அதனால எங்கேயாவது போயிட்டு வாங்கிட்டு வந்து போடுறாங்க பாருங்க. பாருங்க இந்த மனுஷன் பாருங்க, இவன் பன்றி மேல காட்டின அன்பை கூட ஒரு சக மனுஷன் மேல காட்டலைங்க. ஹல்லேலூயா. ஆனா அப்பாவுடைய அன்பு என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. எஜமானுக்கு இவன் வேலை செய்தும் சாப்பாடு தரல, எஜமானுக்கு வேலை செய்தும் சாப்பாடு தரவில்லை. என்ன சாப்பாடு தரல? பண்ணி திங்கிற தவிட்டு கூட சம்பளமா தரல. அவன் பண்ணி மேய்க்கிறான், டெய்லி காலையில இருந்து உழைக்கிறான், சம்பளமா பண்ணி திங்கிற தவிட்டை கூட சம்பளமா கொடுக்க மனமில்லை ஒருத்தனுக்கு. ஆனா இங்க அப்பாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவனால நஷ்டம், சொத்தெல்லாம் ஏமாந்துட்டு வித்துட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறான், அழிச்சிட்டு வந்திருக்கிறான். அப்பா அவனை பார்க்கிறாரு, அவனை தன் மகனாக தான் பார்த்தார். நல்ல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பார்வை வேண்டுமானால் தேவனை பார்க்கிற விதம் மாற்றிக்கொள்ளலாம். இந்த இளையகுமாரன் சொல்றான், அப்பா கிட்ட போய் சொல்றான், நான் இனிமேல் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் சொல்றான் பாருங்க, தூரத்தில் வரும்போதே அவன் சொல்றான், தகப்பனை நோக்கி, தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை உம்முடைய வேலைக்காரர் ஒருவனாய் வைத்துக் கொள்ளும். எப்படி தெரியுமா? நான் உங்க பிள்ளையா இருக்கிற தகுதி இழந்ததான் உணர்றேன். ஆனா உங்க வேலைக்காரனை ஒருத்தனை என்ன வச்சுக்க முடியுமா? நீங்க, நான் உங்களை எஜமானாய் பார்க்கிறேன். உங்களை எப்படிப்பட்ட எஜமானா பார்க்கிறேன் தெரியுமா? இதுவரையிலும் நான் பார்த்த எல்லா எஜமானை விட ஒரு நல்ல எஜமான உங்களை பார்த்துருக்கிறேன். ஏன்னா வேலைக்காரங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குற எஜமான் உங்களை போல யாருமே இல்லை. அவன் சொல்றான், நான் உங்களை எஜமானா வைத்துக் கொள்றேன் அப்படின்றான். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க கடவுளை எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனா அவர் உங்களை பிள்ளைகளாய் மாத்திரம்தான் பார்க்கிறார். அவருடைய பார்வை மாறவே இல்லை. உங்கள் பார்வை வேண்டுமானால் மாறிக்கொண்டே இருக்கலாம். சில நேரத்தில் நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்க, சில நேரத்தில் எஜமானா பார்க்குறீங்க, சில நேரத்தில் தகப்பனா பார்க்கிறீங்க, சில நேரத்தில் மெய்ப்பனா பார்க்கிறீங்க. ஆனால் அவருடைய பார்வை உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், அவர் உங்களை பிள்ளைகளாய் மாத்திரமே பார்க்கிறார். எவ்வளோ அற்புதமான அன்புள்ள தகப்பன் அவர். நீ எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தால் கூட அவர் உன்னை பிள்ளையாக தான் பார்க்கிறார். சிலுவையில் ஆணி அடித்து அவரை கொலை செய்த முயற்சி பண்ணின பொழுது கூட ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவானோ அப்படிதான் தேவன் அன்பு காட்டின. என்ன சொன்னார் தெரியுமா? சிலுவையில் தொங்கும் பொழுது சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். they don't know what they are doing, please forgive them, don't condemn them. கர்த்தர் சொல்றாங்க, அவங்களுக்கு அடிச்சிடாதீங்க ஆண்டவரே, அழிச்சிடாதீங்க. அவங்களுக்காக நான் கெஞ்சி கேட்கிறேன், அவங்க மன்னியும். அவங்களுக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படிலாம் யாரால பேச முடியுங்க? ஒரு ஆண்டவர் இயேசுவை பிடித்து அடித்து காரி துப்பி முள்ளால தலையில குத்தி அவ்வளவு பெரிய பாரமான சிலுவையில சுமக்க வைத்து வாரினால் அடித்து சதையெல்லாம் பிழிந்து ரத்தமாக ஊத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில கைகள் ஆணி அடித்து கால்கள் ஆணி அடித்து தொங்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனால தன்னை அடித்த மனுஷனுக்கு எந்த சேதம் வரக்கூடாது என்று யாரால சொல்ல முடியும்? நான் சொல்றேன், ஒரு தகப்பனுடைய இருதயம் கொண்ட ஒருத்தனால மாத்திரம் தான் அப்படி சொல்ல முடியும். நான் சொல்றேன், ஒரு தகப்பனுடைய இருதயம் இல்ல, தகப்பனை போல 1000 மடங்கு நல்ல இருதயம் கொண்ட ஒருத்தரால தான் அப்படி சொல்ல முடியும். இல்லையா? எங்கேயாவது சொன்னாரா தான் பிள்ளைங்க சாகணும்னு சொன்னாரா? அவரு அழிச்சிடுங்கன்னு சொன்னாரா?
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறாங்க. நம்ம கூட அப்படி தானே போகிறோம். உங்கள் பிள்ளைங்க எல்லாம் உங்கள் பேச்சு கேட்குறாங்களா, கீழ்ப்படுகிறாங்களா, சொன்ன பேச்சு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா? எந்த அன்பினால் அவங்களை நேசிக்கிறீங்க? அவங்களுக்கு தெரியலை. they don't know. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பிள்ளைகள்லாம் தெரியாமல் என்ன செய்யும்? அப்பாவை அடிக்கும், அப்பாவை உதைக்கும், மிதிக்கும், சண்டைலாம் போடும், பேசும், எல்லாம் செய்யும். அதனால பிள்ளைகளை பிடிச்சி தூக்கில் போட்டுருவீங்களா யாராவது? இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. they are children, they don't know. எப்படி அப்பாவோடு கூட பிஹேவ் பண்ணணும்னு தெரியல, எப்படி அப்பாவோடு கூட வாழணும்னு தெரியல. அதனால அவங்க பிள்ளைகளை யாரும் அழிப்பதில்லை. அவங்க சொல்றாங்க, பிள்ளைகள் என்ன சொல்றோம்? அவங்க இன்னது செய்கிறேன் என்று அறியாமல் செய்கிறதா தகப்பனுடைய இருதயம். இதான் அன்பு. அன்புனா என்ன? தன்னை தண்டித்தவர்களை தண்டிப்பதல்ல, தன்னை தண்டித்தவர்களையும் நேசிப்பதுதான் அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய அன்பு. தனக்கு நஷ்டம் ஏற்படுத்தினவனையும் நேசிப்பதுதான் தகப்பனுடைய அன்பு. எல்லாம் சொல்லலாமா? தனக்கு நஷ்டம் ஏற்படுத்தினவனையும் நேசிப்பது. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்துட்டு வந்து நிற்கிறான். ஆண்டவர் வந்துட்டு அவனை நினைச்சிருந்தா ஒரு வார்த்தையில் அழிச்சிருக்கலாம். அக்கினி இறங்க கடவுள்னு சொன்னா இறங்கி அதே இடத்துல பஸ்மா இருப்பான். அவனை கட்டி பிடித்து சொல்றாரு, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? அவனை கண்டிக்கல, சண்டை போடல, சபிக்கல. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு, ஏன்பா முத்தத்தினால காட்டி கொடுக்கிற? முத்தங்கிறது அன்பினுடைய அடையாளம். அப்படிப்பட்ட அன்பை கொண்டு வந்து நின்று இழிவான செயலுக்கு பயன்படுத்துறியே. இதுதான் அவர் கேட்டாரு. இனி ஒவ்வொரு மனுஷனும் முத்தம் கொடுக்கும் பொழுது பயப்படுவாங்களே, இதுவும் கூட யூதாஸ் காரியத்தை போல ஏமாற்றுகிற முத்தமா என்று பயப்படுவார்களே என்றுதான் அவர் கேட்டார். அந்த கேள்வி கேட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதாஸ் காரியத்தை அவர் நேசித்தார். தன்னை அடித்தவர்களை நேசித்தார், தன்னை அறைந்தவர்களை நேசித்தார். தேவன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை அங்கே காண்பித்து கொடுத்தார். தகப்பனுடைய அன்பை காண்பித்தார். அவருடைய அன்பு நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. பாவி என்று என்னை ஒரு நாள் உன்னை, எப்படி இந்த பாட்டு பாடலாமா? எப்படி? உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே, தாவி ஓடி தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அநேகர் நினைக்கிறாங்க தெரியுமா, பிதா அப்படின்னா அவர் பயங்கரமான ஒரு கோபக்காரர், அழிக்கிறவர். குமாரன் இயேசு அப்படின்னா கிருபையுள்ளவர், அன்புள்ளவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த இடத்துல விவரிக்கப்பட்டது குமாரனை பற்றி விவரிக்கல. இயேசு கிறிஸ்து பிதாவையே விவரித்து காண்பிக்கிறார். பிதா எப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்டவர் என்பதை பாருங்கள். தன் பிள்ளையினிடத்திலே அழுக்கு ஒட்டி இருக்கும் பொழுதும், அவன் அடையாளங்கள் முழுவதுமாய் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுதும், அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போன பிறகும் தேவன் அவனுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவன் பிறப்பையும் பார்த்து அவனிடத்திலே ஓடி போனார். ஆமேன். அவனை நோக்கி நடந்தார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை அழைத்த அழைப்பு ஒரு நாள் மாறாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்த அழைப்பு ஒரு நாள் மாறாதது. வானம் பூமி ஒழிந்து போனா கூட அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை அழைத்து விட்டார் என்று சொன்னால் அவர் அழைத்ததுதான். ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் தெரிந்து கொண்டதுதான். ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் அவனை கைவிடவே மாட்டார். ஆமேன். எப்பொழுது அவன் வந்தாலும் சரி, எந்த நிலைமையில் வந்தாலும் சரி, ஒருவேளை பாதி சொத்தை அழிச்சிட்டு பாதி சொத்தோடு வந்தாலும் சரி, அல்லது பாதி உசுரும் பாதி செத்து போன நிலைமையில் வந்தாலும் சரி, அவனை அவர் நேசிக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்டவர். வேதத்தில் வாசிக்கிறோம்,
பாருங்க, அவன் என்ன செய்றாரா தகப்பன் என்று சொன்னால், தகப்பன் அவனை கண்டு இப்ப என்ன பார்க்கிறார்னா, அவனை தண்டிக்க முயற்சி பண்ணவில்லை, அவன் மேல் மனது உருகினார். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளையகுமாரன் அப்பா கிட்ட, அப்பா நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கும்பாக பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று கேட்ட பிறகு தேவன் அவனிடத்திலே மனதுருக்கத்தை காண்பிக்கவில்லை. அவன் கேட்பதற்கு முன்பதாகவே தேவன் அவனிடத்தில் மனதுருக்கத்தை காண்பித்தார். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க மேல தேவ கிருபை இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. எனவே தான் பாவம் செய்றாங்க. அதை பார்க்கும் பொழுது ஒரு வியாதி பிடித்ததை போல தான் பாவிகளை தேவன் பார்க்கிறார். வியாதி பிடித்த மனுஷனை பார்க்கும்போது என்ன செஞ்சார்? அவரு மனதுருகி கிட்ட போயிட்டு அவனை தொட்டு சுகமாக்கினார். அப்படிதான் பாவப்பட்ட மனுஷனையும் மனதுருகி கிட்ட போயிட்டு அவனை நேசிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வியாதி வேற, பாவம் வேற கிடையாது. வியாதி சரீரத்துக்கு வந்திருக்கிறது, பாவம் மனதிலே வந்த வியாதி. ஆமென். வியாதி சரீரத்தில் வந்த வியாதி, நோய்கள் சரீரத்தில் வந்த வியாதி, பாவம் மனதிலே வந்த வியாதி, ஆத்துமாவிலே வந்த வியாதி. எனவே ரெண்டு பேரும் நோயாளி தான். சரீரத்தில் வந்த வியாதி உள்ளவனை பார்க்கும் பொழுது எப்படி மனது உருகினாரோ அப்படிதான் இவனை பார்க்கும் பொழுதும் தகப்பன் மனது உருகினார். ஆமென். வசனம் சொல்கிறது மனது உருகி. எப்படிப்பட்ட ஒரு தகப்பனை பாருங்க. புதிய பாட்டிலே காண்பிக்கப்படுகிற தகப்பன் இப்படிப்பட்டவர், பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்டவர். நான் குமாரனை பற்றி பேசவில்லை, நான் பிதாவை பற்றி பேசுகிறேன். பிதா எப்படிப்பட்டவர்? அவர் அடையாளத்தை மறக்காதவர். பிதா எப்படிப்பட்டவர்? அழைப்பை மறக்காதவர். பிதா எப்படிப்பட்டவர்? நம்முடைய பிறப்பை மறக்காதவர். பிதா எப்படிப்பட்டவர்? நம்மேல் மனது உருகுகிறவர். ஆமென். தேவதூதர்களை ஆச்சரியப்பட்ட இடம் எது தெரியுமா? முதலாக தேவதூதர்கள் ஆச்சரியப்பட்ட இடம் எது தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் தான் முதலாக தேவதூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு தேவதூதர்கள் ஒருவன் நான் தேவனுக்கு சமமாயிருப்பேன் என்று எண்ணினான். அவ்வளவுதான், மனசுல நினைச்சான். அந்த சீட்டெல்லாம் போய் உட்காரல, மனதில் நினைத்ததுனாலேயே அவனை தேவன் தள்ளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் ஆதாம் பாவம் செய்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மீறின பொழுது அவன் மேல் மனதுருகி அவனை தேடி வந்து அவனுக்கு வஸ்திரம் உடுத்து வித்தார். ஆமென். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் மனிதர்களிடத்தில் அன்புள்ளவர். அன்றைக்கு அன்புள்ளவராக இருந்தார், இன்றைய வரைக்கும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த உலகம் முடிந்தாலும் சரி அவருடைய அன்பு மாத்திரம் குறையாது, மாறாது என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகமே முடிந்து போனாலும் அப்பாவுடைய அன்பு மாத்திரம் என்ன செய்யாது? மாறவே மாறாது. மனது உருகி ஓடி பாருங்க, அவனை பார்க்குறாரு. ஐயோ என் பிள்ளையா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. எப்படி வந்திருக்குன்னு அந்த ரியலாக அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு சிந்திச்சு பாருங்க, எப்படி நடந்திருக்கும் அந்த சம்பவம். தன் மகனை தூரத்தில் பார்த்த உடனே என் பிள்ளையாது இப்படி ஆயிட்டானா அப்படின்னு ஒரு மனது உருகி என்ன செய்தார் தெரியுமா? அவன் நடந்து வந்தான், தகப்பன் ஓடி போனார் அவனை நோக்கி. கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவன் நடந்து வந்தான். அப்பா வரட்டும், இப்போ என்ன சாதிச்சுட்டு வராரு, அழிச்சுத்தானே வராரு, வரட்டுமே இப்போ என்னன்னு உட்காந்துருக்குல்ல. அவன் நடந்து வந்தான், அப்பா ஓடி போனார். ஆமா, நான் பார்க்குறேன் அந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை இருக்குது. அவர் ஓடின்ற வார்த்தை அங்கே எழுதியிருக்கணும். அது என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம்? நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை ஓடி வந்து கட்டிப்பிடித்து அணைத்து முத்தம் கொடுக்கிற நல்ல தகப்பன் அவர். ஆமேன். இப்படிப்பட்ட தகப்பனை எல்லாம் உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க. பிள்ளைகள் மேலே ஆவல் உள்ள தகப்பன். தன் மகன் போன காலம் முதற்கொண்டு ஒரு ஏக்கமாக இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு ஏக்கமாக இருந்திருந்தா, தன் மகன் தான் தெரிஞ்ச உடனே அவர் தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, அதிகாரத்தை பார்க்கவில்லை, தன் வஸ்திரத்தை பார்க்கவில்லை, தன் பதவியை பார்க்கவில்லை. ஒரு சிறு குழந்தை ஓடுவது போல ஓடினார். சிந்திச்சு பாருங்க, சிறு குழந்தை ஓடுவது போல. இன்னைக்கு இருக்கிற தகப்பன்மாரெல்லாம் எப்படி யார் ஓடி முத்தம் கொடுக்கிற தகப்பன்மாரெல்லாம் கிடையாது. யாராவது வந்து உன் பையன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை திருடிட்டு ஓடி போயிட்டானே, அவனை இப்போ தான் பஸ் விட்டு இறங்கினதை பார்த்தேன் யாராவது சொன்னானாக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வரட்டுமே இப்போ என்ன, அவன் செத்தா என்ன இருந்தா என்னம்பாங்க. எவ்வளோ 5000 காசு, 10,000 காசு, 1 லட்சம் காசுக்கா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த பையன் எல்லாத்தையும் இழந்துட்டு வரான்.
இவர் ஓடினார்னா எத்தனை நாட்கள் அவனை நினைத்து 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 ஏங்கி இருப்பார்னு தெரியல. ஏக்கத்தினுடைய வெளிப்பாடாய் தான் நான் பார்க்கிறேன். அவருடைய ஓட்டத்தை நான் பார்க்கிறேன். ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. சில காரியங்களுக்காய் நீண்ட நாளாக ஏங்கி இருக்கும் பொழுது நாம் நிலை மறந்து, நாம் யார் என்ற நிலை மறந்து நாம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவோம் பாருங்க. அப்படிதான் பிதா உணர்ச்சி வசப்பட்டு ஓடுகிறார். ஏக்கத்தினுடைய வெளிப்பாடு. எத்தனை நாட்கள் நினைச்சிருப்பாரு, என் பையன் எங்க போனான்னு தெரியலையே, சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு தெரியலையே, எப்படி இருக்கான்னு தெரியலையே, அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அவன் இங்க நல்லா வாழ்ந்தவன், நல்லா சாப்பிட்டவன், நல்ல மகிழ்ச்சியா இருந்தவன், இப்போ அவன் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு எத்தனை நாட்கள் சொல்லாமலே மனதில் வைத்து புழுங்கியிருப்பாரோ என்று யோசிக்கிறேன். ஏன்னா ஓடுனார்னு இருக்குல்ல, ஒரு சிறு குழந்தை ஓடுவது போல் இருக்கார்ல. நம்மலாம் பெற்றோர்லாம், நீங்கள் பெற்றோராக இருந்திருக்கிறீங்க. வெளியூர் போயிட்டு வரும்பொழுது உங்கள் பிள்ளைங்க எப்படி வருவாங்க? ஆறாமரம் வந்து டாடி எப்போ வந்தீங்க அப்படிப்பாங்களா? ஓடி வந்து பிள்ளைங்க நினைச்சுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. எந்த வயசுல? 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு அப்படியே ஓட வயசு கூட 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 15 வயசு வரும்போது டாடி வந்துட்டீங்களா, ஓகே. 20 வயசு ஆகும்போது திரும்பி பார்த்துட்டு திரும்பிக்குவாங்க, அவ்வளோதான். அப்பா வந்துருக்காரா, ஓகே. 25 வயசுலலாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்பா வருவார், இவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. காதல சத்தத்தை வாங்கிக்குவாங்க, அப்பா வந்துட்டார் போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் குழந்தையா இருக்கும்பொழுது அப்படி இல்லை. ஓடும் பிள்ளைங்க தகப்பனை நோக்கி ஓடி கட்டி பிடிச்சிக்கும். அந்த உணர்ச்சி வசப்படும். ஏன்னா அந்த பிள்ளைங்க அப்பா எப்போ வரும் எப்போ வரும்னு ஏங்கிக்கிட்டு இருப்பதனால தான் அந்த பிள்ளைங்க ஓடுது. நான் நினைக்கிறேன் இவருடைய ஓட்டை எதை காட்டுது தெரியுமா? அவன் தான் தகப்பனை மறந்து போனான். ஆனால் தகப்பன் அவனை ஒரு நாளும் மறக்காமல் அவனை நினைத்து நினைத்து ஏங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பன் அவர். தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை விட்டு எவ்வளவு தூரமாய் போயிருந்தாலும் அவர் உன்மேல் ஏக்கமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. நீ திரும்பி வர வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்புக்கு திரும்ப வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். உன்னை அவர் அதிகமாய் நேசிக்கிறார், உன்மேல் ஏக்கமாய் இருக்கிறார். நீ எந்த இடத்துல எப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கியிருந்தாலும் சரி. நான் நல்லா விசுவாசியாக இருந்தேன் பாஸ்டர், கர்த்தருக்காய் வைராக்கியமாக வாழ்ந்தேன் பாஸ்டர், ஒரு காலத்தில் ஆண்டவரே கதின்னு கடந்தேன், ஒரு நாள் நான் பாவம் செய்து துன்மார்க்கமாய் போயிட்டேன், இன்னைக்கு நான் சர்ச்சைக்கே போறதில்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உன்மேல் அக்கறையாயிருக்கிறார், உன்மேல் நோக்கமாயிருக்கிறார், உன்மேல் கரிசனையாயிருக்கிறார், உன்மேல் ஏக்கமாயிருக்கிறார். நீ ஒரு அடி ஆண்டவரிடத்தில் வந்து பார், உன்னை ஓடி வந்து உன்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பார். ஆமென். அவர் ஓடினார் என்று இருக்கிறது. ஓடினார், தன் நிலையை மறந்துட்டார், தான் யாருங்கிறதையே மறந்துட்டார். இப்போ யார் தெரியுமா? அவர் இன்னைக்கு எஜமான் தான். ஆனால் அவன் கூலிக்காரனை விட மோசமானவனாக இருக்கிறான். இப்போ யார் தெரியுமா? அவருடைய வஸ்திரம் எல்லாம் புதுசாக இருக்குது, பட்டாடை உடுத்தி இருக்கிறாரு. அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? அவனுடைய வஸ்திரம் எல்லாம் வேலைக்காரனுடைய வஸ்திரத்தை விட கேவலமாக இருக்கிறது. இவருடைய உடல் சுத்தமாக இருக்கிறது, அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான்? அழுக்காய் இருக்கிறான். அப்பா இது எதையுமே பார்க்கல, தன்னுடைய வஸ்திரம் எதையுமே பார்க்கல, தன்னுடைய பரிசுத்தத்தை பார்க்கல, தன்னுடைய சரீரத்தை அவர் பார்க்கல, தன் பிள்ளையை மாத்திரம் அவர் பார்த்தார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்க கருப்பா சிகப்பான்லாம் கர்த்தர் பார்க்கல, அழகா இருக்கீங்களா அழகா இல்லைன்னா அவர் பார்க்கல, படிச்சிருக்கீங்களா படிக்கலன்னா அவர் பார்க்கல. அவர் உங்களை பார்ப்பதெல்லாம் உங்களை பிள்ளையாய் மாத்திரமே பார்க்கிறார். இதை நம்ம இன்னும் தொடர்ந்து படித்தா நலமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மனதுருகி ஓடி நிறுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஓடி போய் என்ன செஞ்சாருன்னு பிறகு நம்ம பார்க்கலாம், அவருடைய அன்பு எப்படிப்படுதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நேரம் கடந்து விட்டது. எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அவருடைய அழைப்பு மாறாதது. எல்லாரும் சேர்த்து சொல்லலாமா? நன்றி ஆண்டவர்னு சொல்லலாமா? இப்படிப்பட்ட தகப்பனை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட தகப்பனை பிள்ளையாய் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்லுகிறேன், இந்த தகப்பன் உங்களை ஒரு நாள் உங்களை கைவிடாத தகப்பன் அவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே,
தாக்கில் என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னையோர் நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 தாக்கில்
எல்லாரும் கையை உயர்த்தி. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது கேட்பவரே, என்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்கோர் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே என்னை கேட்பவரே. தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது போல என் தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. என் தகப்பன் 1000 தகப்பன்களை விட சிறந்தவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லலாம். பிதாவே, நீர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன் என்று பார்க்கிறோம். எங்களிடத்தில் இருக்க அடையாளத்தை நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. எங்கள் அடையாளங்கள் மாறி போனாலும் எங்கள் அழைப்பை நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொள்வதில் நீர் மறக்கவில்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் மேல் ஏக்கமாயிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவா எங்கள் மேல் அனுபவித்திருந்து என்பதை பார்க்கிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.